என்ன காயத்ரி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா பாட்டி. என்ன பிரச்சனை? ஐயோ, அத நான் என் வாயால எப்படி சொல்லுவேன்னு தெரியலையே. வாயால சொல்ல முடியலன்னா கையால பேப்பர்ல வேணா எழுதி காட்டு. பாட்டி, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க ஜாலியா கிண்டல் பண்றீங்களா? சரி, நான் கிண்டல் பண்ணல. உன் கோபத்துக்கு யார் காரணம் முதல்ல அத சொல்லு. அந்த அன்னபூரணியும் ரேஷ்மாவும் தான் காரணம். அப்படி என்ன பண்ணாங்க? பண்ண கூடாதது எல்லாம் பண்ண போறாங்க. முதல்ல அத தடுத்து நிறுத்தணும். கிளம்புங்க, வாங்க வாங்க. இரு இரு இரு, பதட்டப்படாத. என்ன பண்றாங்கன்னு சொல்லு. பாட்டி, அத சொல்றதுக்கு இது நேரம் இல்ல. நேரம் ஆக ஆக எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஐயோ, நீ இவ்ளோ பதட்டப்பட்டேனா எப்படி காயத்ரி நடக்கிறத உன்னால தடுத்து நிறுத்த முடியும்? முதல்ல அவங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்க அத சொல்லு. சரி, பேசியே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சொல்றேன். ஆனா நீ செழியன் கிட்ட போய் என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்லணும். அதனால இன்னைக்கு நைட்டு நான் உங்க ரூம்ல தான் தூங்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு நைட்டு நீ அங்கதான் தூங்கணும். ஓ, நீ நியாயமான விஷயத்துக்கு தான் பதட்டப்படுற. பாட்டி, நியாயத்துக்கு பதட்டப்படுறேனா இல்ல அநியாயத்துக்கு பதட்டப்படுறேனான்னு நான் உங்ககிட்ட விளக்கெல்லாம் கேட்கல. ரேஷ்மா கிட்ட இருந்து செழியனோட கற்பை காப்பாத்தணும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பயம் இல்லாம இப்படி அசால்ட்டா இருந்தா என்ன அர்த்தம்? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. செழிய நெருப்பு மாதிரி. அந்த ரேஷ்மா தண்ணி மாதிரி. நெருப்பு அணைச்சிட்டா என்ன பண்றது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, செழிய ரூமுக்குள்ள இருந்து ரேஷ்மாவை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலான்னு நீயே யோசி, நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறதுக்குள்ள ஏதாவது நடந்துட்டா? ஐயோ ராமா. பாட்டி, யார் இந்த ராமா? கடவுள்.